குறிப்பாக முதலமைச்சரையும் ஒரு நடிகையும் குறித்து இரட்டை வசனத்தில் பேசினார். அதாவது அவர் எந்த இடத்துலையும் அந்த நடிகை பேரை பயன்படுத்தார். யாரோட பேரையும் சொல்லி அவர் சொல்லலை. நான் காவிரியில் தண்ணி வரலன்னு அவர் சொல்லியிருக்காரு. அங்கங்க வெட்டி அதை எடிட் பண்ணி போட்டு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இல்லை சொல்லுங்க பார்ப்போம். பொது வெளியில ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில பேசக்கூடிய வார்த்தைகளா அது? அவர் என்ன சொன்னாரு நீங்களே சொல்லுங்க. தண்ணி எங்க வருதுன்றது இல்லை, அங்க வந்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாரு. அவர் பேசிய பேச்சு அவருக்கே தெரியும். ஏன்னா ஸ்டாலின் என்ன சொல்றாரு, தவறா பேச மாட்டார் என் மகன், அப்படி தவறா பேசி மதிப்பு கேட்கக்கூடிய குணமுடையவர். மேகதாது அணையை கட்டுறதுக்கு தமிழ்நாட்டை ஏன் போய் கேட்கறீங்க அப்படின்னு கேக்குற தமிழக அரசு அமைதியா தானே இருக்கு. எதிர்த்து பாஜகங்கிற ஒரு வார்த்தையை வந்து தவறு. முதலமைச்சர் டேஷ் சொன்னாரு, வாயில நல்லா வந்துடும் சொன்னாருன்னு சொல்லிட்டு அவர் சும்மாவா சொன்னாரு? நீங்க என்ன பேசுறீங்க? இவரே ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு அதை ஆய்வு பண்ணுங்க, நாங்க வாழ்த்துறோம். எங்க திட்டத்தெல்லாம் போய் ஆய்வு பண்ணிட்டு இருக்கு. பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய மோகன் காந்தி அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக விவாதிப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நேற்றைய தினம் தஞ்சாவூரில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் மேகதாது அணை விவகாரமும் காவிரி பிரச்சனைக்காகவும் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதில் தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிறைய விஷயம் வந்து பேசினார். இன்னைக்கு அவர் மேலே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக முதலமைச்சரையும் ஒரு நடிகையும் குறித்து இரட்டை வசனத்தில் பேசினார் அப்படிங்கிறத மீன் பண்ணி ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. 9 பிரிவுகளுக்கு கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கார். இதை எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு இல்லை, அதாவது நீங்கள் வந்து நேற்று விவசாயிகளுடைய ஆர்ப்பாட்டத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. நீங்கள் தான் சொன்னீங்க நிறைய பேசியிருக்காருன்னு. அவர் நிறைய பேசுனதுனால 9 வழக்குகள் போட்டு கைது பண்ணல. அவர் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தர். இது இல்லாமல் அவர் கலைஞருடைய பேரன் இப்படியெல்லாம் ஒரு அவருக்குன்னு சொல்லிட்டு கலைஞருடைய பேரன் இது மாதிரிலாம் அவருக்கு இருக்கக்கூடிய முன்னாள் துணை முதலமைச்சர் இந்த மாதிரி பதவியெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து ரொம்ப கொச்சைப்படுத்தி ஆபாசமாக பேசியிருக்கார். அதாவது அவர் பேசின வார்த்தைகளை வந்து நிறைய வலைதளங்களில் பெண்கள் எல்லாம் ரொம்ப அவரை வந்து வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. அப்போது அது மாதிரி பேசும்போது யாராக இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யல. ஏன் அவங்க தாத்தா தாங்க சொல்லியிருக்காருல்ல, சட்டம் தன் கடமையை செய்யன்னு சொல்லிட்டு, அதே சட்டம் தான் தன் கடமையை செஞ்சுது. அதில் என்ன தவறு இருக்குது சார்? அதாவது திமுக தரப்புலேருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது அவர் எந்த இடத்துலையும் அந்த நடிகை பேரை பயன்படுத்தலை. யாரோட பேரையும் சொல்லி அவர் சொல்லலை. நான் காவிரியில தண்ணி வரலன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா இவங்க வந்து அவர் பேசுனதை அங்கங்க வெட்டி அதை எடிட் பண்ணி போட்டு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இல்லை, அதாவது ஒரு விஷயம் கேட்டுங்க. இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு நல்லாட்சியை வந்து மாண்புமிகு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர், மக்களுடைய ஆட்சியை தந்ததாக. இவங்களுக்கு அந்த ஆட்சியை வந்து நல்லாட்சியை வந்து ஏதாவது சதி செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுனால இவங்க ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க, என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், ஊடகத்துக்கு தெரியும். அதாவது திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக அந்த நாற்காலியில் அமரக்கூடாது. ஆக உதயநிதி ஸ்டாலின் தான் அந்த நாற்காலியில் அமரணும். அவர் தான் தகுதி வாய்ந்தவர், அவர் தான் முடிசூடா மன்னன். அவங்க அப்பா போனார், அப்பா அது மகன் வரணும், இதுக்கப்புறம் உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி வரணும், இப்படின்றதெல்லாம் அவங்களுடைய மிகப்பெரிய. ஏன்னா அண்ணாவை வந்து வரலாறு தெரியும் எல்லாருக்குமே. அண்ணா அவர்கள் பேசக்கூடாது,
அவர் மீது வெளிச்சம் படக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு அண்ணாதுரையை அழைச்சிட்டு போய் பேச வச்சு பெரிய வெளிச்செல்லாம் காட்டி அவர் வந்து உயிரிழக்கிறதுக்கு காரணமாக இருந்தது கருணாநிதின்றது அந்த திராவிட இயக்கத்திலிருந்து முன்னாடி இருந்த திராவிட இயக்கத்தில் இருந்த தலைவர்கள்லாம் தெரியும். இன்றைக்கி அந்த திமுக கழகன்றது அது வந்து திமுக இல்லை, அது அண்ணா திமுக மாறிடுச்சு. ரெண்டாவது அண்ணா திமுகவாக மாறிடுச்சு, திமுகவாக இல்லை. ஏன்னா நீங்கள் ஏவாவேலு, சேகர் பாபு முதல் கொண்டு நீங்கள் வரிசையாக KKSSR ராமச்சந்திரன் இப்படி எல்லாரையும் எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே அண்ணா திமுகவில் எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டு ஆளாக்கப்பட்டு செல்வி ஜெயலலிதா அவர்களால் பாதுகாக்கப்பட்டவர்களாம் இன்றைக்கி வந்து அங்கே வந்து பெரிய பதவியில் இருக்காங்களே தவிர அந்த கட்சியை வந்து கைப்பற்றிருக்கா தவிர ஒரிஜினல் திமுககாரன் எவனும் நல்லா இல்லை. அதனுடைய விளைவு தான் இந்த கடந்த தேர்தலுடைய தோல்வி கூட. அந்த தோல்விக்கு அது ஒரு விளைவு அவங்களுக்கு. ஏன்னா எந்த ஒரிஜினல் திமுககாரனும் அவங்க வந்து வச்சில்லை. இதெல்லாம் வந்து வரலாறு. ஆக அவர் வந்து சொல்கிறாரு வெட்டி செஞ்சாங்க ஒட்டி செஞ்சாங்கன்னா திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு எதிர்கட்சி தலைவருடைய பேச்சை வந்து வெட்டி ஒட்டி செஞ்சு அதுக்கப்புறம் அவர் மீது பொய் வழக்கு போட்டு கைது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் பேசிய பேச்சு அவருக்கே தெரியும். ஏன்னா ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, தவறா பேச மாட்டார் என் மகன், அப்படி தவறா மன்னிப்பு கேட்கக்கூடிய குணமுடையவர். அப்ப தவறா பேசினா மன்னிப்பு கேட்கக்கூடிய குணமுடையது அவங்க அப்பாவே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு. அப்போ மகன் வந்து தவறா பேசுறது உறுதிப்படுத்துறாரு அவங்க அப்பா. இதுதானே உண்மை. அதனால நீங்க தேவையில்லாம நீங்க வாய்க்கு வந்தபடி இவர் பேசுவாரு. இவர் பேசினா சட்டம் சும்மா இருக்குமா சொல்லுங்க பார்ப்போம். பொது வெளியில ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில பேசக்கூடிய வார்த்தைகளா அது? அவர் என்ன சொன்னாரு நீங்களே சொல்லுங்க. தண்ணி எங்கே வருதுன்றது இல்லை, அங்கே வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறாரு. அதை சொல்லிட்டு நான் கொஞ்சம் அமைதி ஆகிட்டு நான் காவேரியை சொல்கிறேன்னு சொல்கிறாரு. அதாவது சட்டமன்றத்தில் அனந்தநாயகி அவங்க கேட்குறாங்க திராவிட நாடு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லும்போது இதே கருணாநிதி அவர்கள் சட்டமன்றத்தில் நாடாவை அவிழ்த்து பாவாடையை தூக்கி பார்த்தால் தெரியும் திராவிட நாடுன்னு சொல்லி பேசினார். அது கொச்சையாக பேசணும்னு சொல்லி பெரிய சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறம் அவர் சொன்னார் நாடான்னா புத்தகத்து மேலே இருக்கக்கூடிய அது நாடாவாகவும் அந்த பாவாடை என்பது அந்த அட்டை இருக்கு இல்லையா, அது அட்டைன்னு சொல்லி அதை எடுத்து பார்த்தா திராவிட நாடு எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அதனுடைய அடிப்படையில் தான் அன்றைக்கி என்ன சொன்னான்னா அவர் பெரிய வார்த்தை வித்தகர் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த மாதிரி இவர் ஒரு வார்த்தை வித்தகராக இவங்க வந்து இன்னைக்கு சித்தரிக்கிறாங்க. சார் நீங்கள் சொல்லிட்டீங்க. அதாவது RS பாரதி அவர்கள், திமுகவினுடைய RS பாரதி அவர்கள் சொன்னாங்க இன்று முதல் அவர் இளைய கலைஞர் என்று அழைக்கப்படும். ஆமாம், நான் என்ன சொல்கிறேன்னா அது பாருங்க, கலைஞர் என்ற பட்டம் யார் கொடுத்தது முதல்ல கருணாநிதிக்கு? பெரியார் கொடுத்தாரா? யார் கொடுத்தது? இல்லை வந்து மாப்போ சிவஞானம் கொடுத்தாரா? இல்லை உங்களுக்கு வந்து பெரியார், மாப்போ சிவஞானம், சொல்லின் செல்வர், அதுக்கப்புறம் நிறைய தமிழ் புலவர்கள்லாம் இருந்திருக்காங்க. அவங்க யாருன்னா கொடுத்தாங்களா கலைஞர் பட்டம்? MR ராதா கொடுத்தாரு. எம்ஜிஆரை துப்பாக்கியால் சுட்டார் தெரியுமா? அந்த MR ராதா கொடுத்த பட்டம் தான் கலைஞர் பட்டத்தை இவங்க அதை பெருசாக வச்சுட்டாங்களே தவிர பெரிய ஞானியோ பெரிய அரசியல் தலைவரோ நீங்கள் சொல்கிற வரலாற்று சிறப்புமிக்க தலைவர் யாரும் அந்த கலைஞர் என்ற பட்டமே கொடுக்கல. இப்போது அப்படியாப்பட்ட அந்த கலைஞர் பட்டத்தை தாங்கிய கருணாநிதி இன்னைக்கு இளைய கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கலாம் அப்படின்னு இவர் சொல்கிறார். யார்? RS பாரதி. அப்போ RS பாரதியுடைய நிலைமை என்ன? அவரும் அந்த லெவலில் தான் இருக்கார். அப்போ RS பாரதி இன்னிலேருந்து அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காரு. இனிமேட்டு கூப்பிடுவாங்க, போஸ்டரில் அடிப்பாங்க, சோறு ஒட்டி விளம்பரம்லாம் பண்ணுவாங்க. பண்ணின்னு போட்டோம். தாவேக்கா அரசு இந்த காவேரி பிரச்சனைல ஏன் மௌனம் காக்கு? எங்க மௌனம் காக்குன்னு சொன்னீங்க? என்ன பிரச்சனை? அப்படிதான் சொல்றாங்க. அவங்க சொல்லுவாங்க சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? ஜூன் 12க்கு தண்ணி வரணும். ஆடி 18 அன்னைக்கு நம்ம காவேரி கரையா இருக்கட்டும், திருச்சியா இருக்கட்டும், கல்லணையா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லயும் தண்ணீர் வரும். ஆமா, வறண்டு போயிருக்கு நேத்திய தினம். என்னங்க அங்கே வந்து கர்நாடகாவில் வந்து மழை பெஞ்சு அந்த அணையை வந்து அணை நிரம்பி போச்சுன்னு சொல்லிட்டு இவர் தண்ணியை முதலமைச்சர் அவர்கள் தண்ணி கொடுன்னு சொல்லி கேட்குறது மனசில் நினைக்கிறாரு. அப்போவே மழை பெஞ்சு அங்கே திறந்து விட்டாங்க, தண்ணி வந்து வந்துடுச்சு, காவேரி தண்ணி வந்துச்சுன்றதான் எல்லாம் சொல்கிறாங்க. கர்நாடகா வந்து கேட்கறது முன்னாடி அணையை திறந்து விட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அடைச்சி வச்சிருந்தா அங்கே வெள்ளம் வந்துடும்ல, அங்கே பாதிக்கப்படுவாங்க. அதை ஒரு விஷயம் கேட்டுங்க, இது வந்து 2 மாநிலத்து சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நம்ம வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு தனியாக ஒரு பிரதமர், ஒரு ஜனாதிபதி, ஒரு முதலமைச்சர் கிடையாது. கர்நாடக பிரதமர், ஜனாதிபதி, முதலமைச்சர் கிடையாது. நம்ம வந்து இந்தியான்ற நாட்டுக்குள்ளே இருக்கிறோம். 2 மாநில முதலமைச்சர் இருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு வந்து இன்னைக்கு பிஜேபி ஆண்டு கொண்டு இருக்கிறது. பிரதான மந்திரியாக வந்து நரேந்திர மோடி அவர்கள் இருக்காங்க.
சரியா? இது வந்து காவிரி ஆணையன்றது இன்னைக்கு நேற்று இல்லை. இங்க இருக்கக்கூடிய கருணாநிதி ஆட்சியில இருந்தாலும் சரி, முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியாக இருக்கும்போதும் சரி, இது வந்து 50-60 ஆண்டு காலமாக வழக்கு தொடுத்து அதுக்கு ஆணையங்கள் அமைத்து இந்த நீர்ப்பாசனத்தை வந்து இந்த தேதியில வந்து நீங்க திறந்து விடணும், இத்தனை கன அடி தண்ணீரை வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. அதுக்கான சட்ட ரீதியான தீர்வெல்லாம் வந்து நம்ம தமிழகத்துல இருந்து எடுத்திருக்காங்க. இப்போ ஒருத்தர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருங்க. அவர் வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க எந்த பொது தளத்துல போய் பார்த்தீங்கன்னா சரி, எல்லா இடத்துலயும் லஞ்ச லாவணியங்கள் இல்லாம ஒரு அரசு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எங்கெங்கெல்லாம் தவறு நடக்குதோ அதெல்லாம் கண்டறிந்து களை பிடித்து அதிகாரிலாம் பயந்துட்டு இருக்கான். இப்போ யாருமே வந்து இப்போ எல்லாம் எது போனோம் சார், நான் போனேங்க, ஆன்லைன்ல வந்து கொடுத்தேன், பட்டா எனக்கு வந்துருச்சு, நான் வந்து அப்ரூவ்டு கேட்டிருந்தேன், எனக்கு வந்துருச்சு, சிஎம்டிக்கு போனோம், இதை வந்து இப்படிதான் சொல்றாங்களே தவிர நாங்க அங்க போய் வெயிட் பண்ணோம், இந்த டேபிளுக்கு பணம் கொடுத்தோம், கட்சி ஃபண்டு நிதி சொன்னாங்க கொடுத்தோம், இதெல்லாம் இல்ல. அப்ப நல்ல ஆட்சியை வந்து நடத்தும் போது இந்த ஆட்சியை திசை திருப்பணும், கவனத்தை திசை திருப்பணும், இவங்களை நிம்மதியா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எம்எல்ஏக்களை விலை பேசி ஆட்சியை கவுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு சூழலை உருவாக்குறாங்க. அப்போ கவனம் எப்படி போவோம்? ஆட்சி இப்போ இந்த ஆட்சியில வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியில இருந்தாதான் இந்த திட்டங்களை செயல்படுத்த முடியும். அப்ப ஆட்சியை காப்பாற்றுவதற்காக திசை திருப்பணும். யாரெல்லாம் விலை பேசுறாங்க, யாரெல்லாம் இந்த பார்ட்டியில இருந்து நம்மளுடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க போறாங்களா, அது என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த கவனத்துல போகும்போது இந்த ஆட்சியில வந்து கவனம் செலுத்த முடியாம போகும். அப்படின்றதுனால பல விதத்துல வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கவனத்தை திசை திருப்புவதற்காகவும் அலக்கழிவதற்காகவும் அவருடைய மன அழுத்தத்தை உருவாக்குவதற்காக செயல்படுறாங்க இந்த திமுக. ஓகே, ஒரு மத்திய அமைச்சர் சொல்றார், மேகதாது அணையை கட்டுறதுக்கு தமிழ்நாட்டை ஏன் போய் கேக்குறீங்க அப்படின்னு கேக்குறாரு. தமிழக அரசு அமைதியா தானே இருக்கு, எதிர்த்து பாஜகங்கிற ஒரு வார்த்தையை வந்து தவறு பண்றேன். அதாவது ஒரு விஷயம் கேட்டுங்களேன், மத்திய அமைச்சர்கள் பல விஷயங்களை பேசியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில மத்திய அமைச்சர் பேசுனதே இல்லையா? அதுக்கு உடனே என்ன திமுக வந்து போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, திமுக என்ன செஞ்சிட்டாங்க? அதாவது அதெல்லாம் இல்லை. மத்திய அமைச்சர் வந்து அவருடைய கருத்தை அவர் சொல்றாரு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய பாதுகாப்பையும் தமிழக மக்களுடைய நலனையும் தமிழ் மண்ணுடைய நலனையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த கனிம வளங்களை கொள்ளையடிக்க கூடாதுன்னு எனக்கு என்ன சொல்றாரு, எதான் அதர் ஸ்டேட்டுக்கு இங்கிருந்து எதுவும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கனிம வளங்கள்ல இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்கள் நம்முடைய மக்களுக்காக பயன்படணும், நம்முடைய மாநில வளர்ச்சிக்காக இருக்கணும். அது வந்து பக்கத்து ஸ்டேட்டுக்கு வந்து நீங்க விற்பனை செய்யக்கூடாது. இப்படி பல விஷயங்களை வந்து தினமும் ஒவ்வொரு நாளும் இந்த தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக, தமிழுடைய பாதுகாப்பிற்காக, தமிழ் மண்ணினுடைய இந்த சிறப்பினை வந்து போற்றும் விதமாக, காப்பாற்றும் விதமாக பல திட்டங்களை மக்களுடைய, அதாவது சாமானிய மக்கள் என்ன சிந்திக்கிறாங்க, சாமானிய மக்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்த வேண்டும் என்பது சிந்தனையோடு தான் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதை திசை திருப்பதற்காக இவங்க வந்து எதை வேணும்னா பேசுவாங்க சார், வாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இப்ப பாத்தீங்களா, உதயநிதி ஸ்டாலின் வாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசிட்டாரு. பேசினுடைய விளைவு என்ன? சட்டம் தன்னுடைய கடமை செய்யும். அவர் பேசுறது வந்து தயவு கூர்ந்து நீங்க வந்து ஒரு மீடியா பர்சன், மக்கள் எல்லாம் வந்து லட்சக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க, அவர் பேசுறது நியாயம் சொல்லிட்டு நியாயப்படுத்தி பேசக்கூடாது. தமிழக வெற்றி கழகத்துல இருந்து வந்திருக்கீங்க, இப்ப எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்வியா? அதுதான் சார் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விஷயம் கேட்டுங்களேன். இன்னைக்கு வந்து நீங்க உதயநிதி ஸ்டாலின்னா யார் சார்? எதிர்கட்சி தலைவர் ஒரு அந்தஸ்து. சரி, அவர் வந்து அடுத்து என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. அதே தான் அவங்களும் கேட்கிறாங்க. அதாவது முதல்வர் சொல்றாரு வாயில நல்லா வந்துரும், ஒரு முதல்வர் பேசுற பேச்சா டேஷ் அப்படிங்கிறாரு. டேஷ்ல என்ன தேவையில்லாத வார்த்தையை தானே போடுறாங்க, அது முதலமைச்சர் பேசுறாரு. இல்ல ஒரே ஒரு விஷயம் கேட்டுங்க, நீங்க வந்து அதாவது முதலமைச்சர் வந்து பேசாம தான் சைலண்டா உக்காண்டிருந்தாரு. உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுனாரு. நீங்க அசம்பிளியில வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து இந்த ஆட்சிக்கு ஏன் தான் ஓட்டு போட்டோம் தெரியல, மக்கள்லாம் வருத்தப்படுறாங்க. நேருக்கு நேராக முதலமைச்சர் முன்னாடி இவர் அசம்பிளியில சொல்றாரு, மக்கள்லாம் வருத்தப்படுறாங்க, எல்லாம் வந்து வேதனைப்படுறாங்க, இப்படியெல்லாம் வந்து எந்த மக்கள் வருத்தப்பட்டாங்க, யார் வந்து வேதனைப்பட்டாங்க, இப்படியெல்லாம் நீங்க சொல்றீங்க, குட்டி குட்டி கதையெல்லாம் சொன்னீங்க. பேச மாட்டேன்றாரு, வாயை திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மீம்ஸ் எல்லாம் போட்டீங்க. அப்போ ஒரு 5 நிமிஷம் எந்திரிச்சு பேசினாரு, உங்களால பதில் சொல்ல முடியல, ஓடிட்டீங்க. சரியா? இப்போ நீங்க சொல்றீங்களே முதலமைச்சர் டேஷ் சொன்னாரு, வாயில நல்லா வந்துரும் சொன்னாருன்னு சொல்லிட்டு, அவர் சும்மாவா சொன்னாரு? நீங்க என்ன பேசுறீங்க?
அசம்பிளியில் நீங்கள் பேசுறதுக்கு பதில் சொல்ல வேணாவா? அவரே எந்திரிச்சு டேஷ் என் வாய் நல்லா வந்துடும் சொல்லிட்டு உக்காந்தாரா? நீங்கள் சொன்னதுக்கு பதில் சொன்னார் சார். அவர் கண்ணாடி மாதிரி, நீங்கள் சிரிச்சா அவர் சிரிப்பார், நீங்கள் அழுதா அவர் அழுவார், நீங்கள் முறைச்சா அவர் முறைப்பார். முதலமைச்சர் கண்ணாடி மாதிரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது ரியாக்ஷன் வரும் சார். அதாவது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேலே வன்கொடுமை வழக்குகள், பெண்களுக்கு எதிராக நிறைய விஷயத்த பேசினார் அப்படிங்கிற மாதிரியான வழக்குகள் பிரிவுகள் கீழே வழக்கு போட்டிருக்கீங்க. அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து எதிர்க்கட்சிகளோட வாயை அடைக்கிறதுக்கான உரிமை, அதாவது பேசுற அந்த உரிமையை பறிக்கிறதுக்கான ஒரு முயற்சின்னு ஒன்று சொல்றாங்க. அதே மாதிரி தாவேக்காவினுடைய எம்எல்ஏக்கள் மேல, தாவேக்கா நிர்வாகிகள் மேல பாலியல் குற்றச்சாட்டுகள் வருது. அதை ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? ஒரு அமைச்சர் மேல ஒரு கேஸ் வருது, ஒரு அலிகேஷன் வருது, அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எதிர்க்கட்சியை மட்டும்தான் தாக்க. அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை, தப்பு. அதாவது நல்லா புரிஞ்சுங்க, ஆதாரபூர்வமா எந்த ஒரு குற்றச்சாட்டு புகார் வந்தாலும் அதை உடனே வந்து பாருங்க, ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் 1.5 லட்ச ரூபா பணம் வாங்கினதா வீடியோ வந்தது. அவர் உடனே பதவி விட்டு நீக்கினார். பதவி விட்டு நீக்கிறது மட்டும் இல்லை, காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டார். வழக்கு பதியப்பட்டது. உண்மையா பொய்யா? நல்லா புரிஞ்சுங்க. ஆனா இந்த திமுக ஆட்சியில இந்த வந்து போதைப் பொருள் மாஃபியா கேங்க்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது மாதிரி அந்த கேங்கையே கூட வச்சுட்டு அவனுக்கே வந்து ஒரு பதவி கொடுத்து திமுகவில் வந்து பயணம் செய்ய வச்சுதான் திமுக. ஜாஃபர் சாதிக். ஓகே, அது உண்மைதானே? அது மாதிரி வந்து தாவேக்கா கிடையாது சார். நான் ஒரு விஷயம் கேட்டேன்னா, தவறு வந்து ஒரு பெரிய இயக்கம் இருக்குது, அந்த இயக்கத்தில் வந்து 4 பேர் நல்லவன் கெட்டவன் இருக்க தான் செய்வான். அவன் தவறு செஞ்சிட்டான்னு சொல்லி முதலமைச்சருடைய நாலேஜுக்கு போன உடனே தக்க நடவடிக்கை எடுக்கப்படுது. ஆனால் திமுக அப்படி இல்லை. தவறு செஞ்சவன், இன்டர்நேஷனல் லெவலில் தவறு செய்கிறவனை கூடவே வச்சிருந்து அவனுக்கு பதவி கொடுத்து அவன்கிட்ட இருந்து பணம் வாங்கி அந்த பணத்துல வந்து குளிர் காயக்கூடிய ஒரு மிகப்பெரிய மோசமான இயக்கம் தான் திமுக. அரசு வழக்கறிஞர்களுடைய பதவி நியமனத்துல இது மாதிரி வந்து லஞ்சம் வாங்கிட்டு தான் போடுறாங்க அப்படின்னு உங்க தாவேக்காவை சேர்ந்த ஒரு நிர்வாகி, ஒரு வழக்கறிஞர் ஒரு கேஸை கொடுக்குறாங்க. அவங்கள கட்சியை விட்டு தூக்குறாங்க. ஏன்? அவங்க வந்து உண்மைக்கு புறம்பா ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்காதனால அவங்க வந்து இந்த இயக்கத்தை வந்து அவங்கள திமுக வந்து நைட்டாக பேசி ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து புகார் கொடுத்தா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக வந்து அவங்க வந்து அந்த பணத்தினுடைய பணத்தை பெற்றுக்கொண்டு கட்சியை வந்து அவமரியாதை செய்யணும், கட்சியை வந்து அவர் பேர் உருவாக்கணுன்றதுக்காக ஒரு வழக்கை தொடுக்குறாங்க. அதில் உண்மைத்தன்மை இல்லை, அதனால் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதில் தப்பு இருக்குது. ஓகே சார். இன்னொரு ஒரு பெரிய இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த கைதுக்கு திமுக தரப்பில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நாளைக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடர், குறிப்பாக பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பட்ஜெட் தாக்கல் நாளைக்கு நடக்குது. இவர் வந்து எதிர்த்து ஏதாவது கேள்வி கேட்டக்கூடாது. இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உதயநிதி ஸ்டாலின் கலந்துக்க கூடாது. இதற்கான முயற்சிகள் தான் தமிழக வெற்றி கழகம். இல்லைங்க, ஒரு விஷயம் கேட்டுங்க, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு கற்பனை. இவர் ஒன்றும் உதயநிதி ஸ்டாலின் ஒன்றும் பெரிய இவரு கிடையாது. அவரே வந்து நயன்தாரா இல்லைன்னு சொல்லி பால்டாயினை குடிச்சுன்னு சொல்லிட்டு நான் சொல்ல எடப்பாடி சொன்னது தான். அவர் முதலமைச்சர் ஆக்கணும் சொன்னாங்களே, அந்த எடப்பாடி சொன்னது தான். 12 மணிக்கு நடிகை காலுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து லைக் போட்டு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் டெலீட் பண்ணவர் தான். இவர் பெரிய வந்து ஞானி கிடையாது. இவர் வந்த உடனே சட்டமன்றத்தில் நாங்கள்லாம் அளந்து போவோம், இவர் பேசிட்டாருன்னா எப்படி? அவங்க தாத்தா சொன்னது தான், சட்டம் தன் கடமை செய்யும். நீங்கள் வந்து தேவையில்லாமல் ஒரு முதலமைச்சரை ஒரு இடத்துல வந்து அவதூறாக பேசும் பொழுது அது சாமானிய, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, சட்டத்துக்கு நீ வந்து உட்பட்டு ஆகணும். அந்த கைது தான் இப்போ கைது பண்ணாங்க. இவங்க உடனே வந்து உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, அவரை வந்து விசாரணை பண்ணி விட்டுருன்னு சொல்லியிருக்கு. அவ்வளோதான். இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இவர் வந்து நாளைக்கு வந்துட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாங்கள் அப்படி இல்லைங்க. தவறு செஞ்சால் தண்டிக்கிறோம் இமீடியட்டாக. அவங்களுக்கு வந்து அதை உணர்த்தணும் யாராக இருந்தாலும். அது நம்ம வாய் இருந்து சொல்லி எல்லாமே நீங்கள் பேசிகிட்டே இருக்கக்கூடாது இல்லை. ஓகே சார், அது எப்படி அனுமதிக்க முடியும் சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகம் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில் ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சர்கள் மேலே வழக்கு பதிவு, இது வந்து அரசியல் பழிவாங்கும் முயற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் பழி வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. நாங்கள் என்ன சொன்னோம், என்ன சொன்னார் அவர், நாங்கள் மக்கள் பணத்தை 1 ரூபா கூட தொட மாட்டோம், தொடவும் விட மாட்டோம், தொட்டவனையும் விட மாட்டோம். பின்ன அது சொன்னார் செய்யணும்ல. அப்போ சொல்லிட்டாருன்னா இதெல்லாம் நீங்கள் தேர்தல் அறிக்கையில மட்டும் இதெல்லாம் சொன்னீங்க செய்ய மாட்டீங்களான்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ அசம்பிளியில் வந்து தெளிவாக பேசியிருக்காரு, அதை சொல்லிட்டு அந்த வேலையை செஞ்சு அதை மட்டும் நீங்கள் கேள்வியாக கேட்டால் எப்படி?
சொன்னது செய்கிறாரு, இதில் என்ன தப்பு இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் உத்தமனா இருந்தால் சொல்லுங்க, நாங்கள் ₹1 கூட கொள்ளடிக்கல, அவங்க நாங்கள் சட்ட ₹1 ரீதியா சந்திப்போம், எத்தனை போய் ஆமாங்க வந்தாலும் சார். சட்ட ரீதியா அதாவது சந்திப்போம். நல்லா புரிஞ்சுங்கள, நான் உண்மையாக சொல்ல போனால் நான் இது வந்து இது என்னுடைய கருத்து, தாவக கருத்து இல்லை. அதாவது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்த சட்டத்தை வந்து இயற்றினார், தொகுத்தாரு, எல்லாம் பண்ணார். இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த இந்த திருடர்கள், இவர் வந்து கொள்ளடிக்கிற இந்த அரசியல்வாதிகள்லாம் தப்பிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கிறதுனால இந்த வாய்தா போடுறது, அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து தேர்தலில் நிற்கிறான், தேர்தலில் நிற்குது, இவர் வந்து இந்த ஓட்டில் வந்து நின்று வெற்றி பெற்றது செல்லாது, இது வந்து மறுவாக்கு பதிவு பண்ணணும், ஸோ ஓட்டு ஒரு எலெக்ஷனில் வந்து அதை வந்து சட்ட ரீதியாக சந்திக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. 5 வருஷம் அவர் அமைச்சராக இருந்து எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கே போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு தீர்ப்பு வருது, அவர் வந்து தேர்தலில் வந்து அந்த தேர்தலில் நின்றது செல்லாதுன்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வருது. அந்த சட்டம் வந்து ரொம்ப நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, அந்த அளவுக்கு வலுவாக இல்லை. அதாவது திருடனுக்கும் தவறு செய்கிறனுக்கும் சாதகமாக இருக்குது சட்டம். அதனால வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து சட்டத்தை வந்து சட்ட ரீதியாக சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு மேயர், முன்னாள் மேயர் இருந்தார், நான் மோசஸ்ன்னு நினைக்கிறேன், அவர் மசோல் ஊழல் சொல்லிட்டு எல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கோர்ட்டில் கேஸ் நடந்து அதுக்கப்புறம் தீர்ப்பு வந்தது. நான் அப்போல்லாம் ரொம்ப சின்ன பையன், அவர்னால எனக்கு தெரியும். அந்த அவர் வந்து எங்கள் பகுதியிலாம் இருந்தார், அவர் அது பக்கம் அவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு தீர்ப்பு வருது, அவர் குற்றவாளின்னு சொல்லிட்டு. அவர் எங்கே போய் தண்டிக்கிறது, செத்த பிறகு தீர்ப்பு வந்தது. அதனால சட்டம் அப்படி இருக்கிறதுனால நாங்கள் சட்டப்படி சந்திப்போம், வாய்தா மேலே வாய்தா வாங்கிப்போம், வக்கீலை வச்சு பேசிப்போம். இந்த அண்ணா சொன்ன மாதிரி தான், சட்டம் ஒரு இருட்டறை, வழக்கறிஞருடைய வாதம் வந்து ஒரு வெளிச்சாவடின்ற மாதிரி, அது தெளிவான வழக்கறிஞரை வச்சுட்டு இவங்க வாதிடுவதற்கும், அதான் வந்து பணம் தான் சேர்த்து வச்சுருக்காங்கல்ல, கொள்ளடிச்சு வச்சுருக்காங்கல்ல, அதில் அப்படியே காலம் போயிடும். அதுக்கப்புறம் இவங்க போய் சேர்ந்துருவாங்க, சேர்ந்த பிறகு தீர்ப்பு வரும். அதெல்லாம் சட்டத்தை சந்திப்பும் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய சில சட்ட வல்லுநர்கள், இந்த நீதிபதிகள்லாம் வந்து இப்போ கொஞ்சம் இதுவாக இருக்காங்க. என்னென்னா, ஒரு குற்றவாளின்னு தெரிஞ்சால் உடனே அதை தண்டிக்கணும், அப்போ தான் வந்து சரியாக வரும் அப்படின்றது ஒரு சில நீதிபதிகள் இருக்காங்க. ஓகே சார். இப்போ அதனால் வந்து இவங்க பழைய கதையை பேசிகிட்டு இருக்காங்க, அது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஓகே சார். முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயம் சொல்கிறார், ஆணவத்தில் ஆடினா அழிவு வந்துடும், ரொம்ப ஆணவத்தில் ஆடுனா அழிவு நெருங்கிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. எப்படி? அதாவது வந்து கைதுக்கு தான். இல்லை அதுதான் குறிப்பாக அதுதான் நான் சொல்கிறேன். எப்படி இவர் வந்து மெட்ரோ ட்ரெயினில் போகும்போது ஒரு பையன் வந்து பக்கத்தில் நின்னான்னு சொல்லிட்டு கன்னத்தில் பட்டுன்னு ஒரு அரைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவனை தேடி கண்டுபிடிச்சி எனக்கு வந்து கன்னத்தில் செல்லமாக தட்டினாரு முதலமைச்சர் சொல்லிட்டு பேட்டி கொடுக்க வச்சாங்களே, அந்த ஆணவமா? அதே மெட்ரோ ட்ரெயினில் எங்களுடைய முதலமைச்சர் போகும்போது ஒரு அம்மா கட்டி பிடிச்சி கன்னத்தை கிள்ளும் போது பரவாயில்லன்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே அந்த இன்முகத்தோடு அவனை ஏற்றுக்கினாரு, அது ஆணவமா? எது ஆணவம்? நீங்கள் பண்ணது ஆணவமா, நாங்கள் பண்ணது ஆணவமா? நீங்கள் ஆணவத்தில் பண்ணதான் அழிஞ்சு போய் நீங்கள் வந்து நிற்கிறீங்க. இன்றைக்கி போலீஸ் உங்களை விரட்டுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆணவத்தில் பேசினால்தான் உங்களுக்கு மேலே வழக்கு தொடுது. அதனால முதலமைச்சர் அதை சொல்றதுக்கு முதல்ல மு.க. ஸ்டாலின் தகுதியே கிடையாது. சின்ன பசங்க யாருன்னா இருந்தானா, பொம்பளை பசங்களை பார்த்தா கை கொடுது, யாருன்னா பெட்டிஷன் எத்தனை வந்து கொடுத்தாங்கன்னா அவங்களை அப்படியே தள்ளி விட்டு போகிறது, அப்படியே விலைக்கு விசிறி அடிக்கிறது, கொடுக்குற மனுவை வாங்கி உடனே பின்னாடி தூக்கி போடுறது, இதெல்லாம் நீங்கள் பார்க்கலையா மீடியாவில்? அது ஆணவமா? இல்லை எது கொடுத்தாலும் வாங்குன்னு சொல்லிட்டு நாய் பூங்கொத்து கொடுத்தா கூட அதுக்கு சல்யூட் அடிக்கிற முதலமைச்சருங்க எங்கள் முதலமைச்சர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு போலீஸ் நாய் பூங்கொத்து எடுத்து கொடுக்குது, அதை சிரிச்சுட்டு அதுக்கு சல்யூட் பண்றாரு. அது நாய் என்ன கூட அதனுடைய செயலுக்கு வந்து மரியாதை கொடுத்த ஒரு முதலமைச்சர். இது ஆணவமா? நீங்க பண்ணது ஆணவமா? மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சார். சொல்றவர் முதலமைச்சர் சொல்லுவார், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லுதான் செய்வார், பாவம் என்ன பண்ணுவாரு. ஓகே, இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். பெரிய குற்றச்சாட்டு, திமுக அரசுல செய்யப்பட்ட எல்லா திட்டங்களையும் போய் ஆய்வு பண்றாரு. இவரே ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு அதை ஆய்வு பண்ணுங்க, நாங்கள் வாழ்த்துறோம், எங்கள் திட்டத்தெல்லாம் போய் ஆய்வு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய தினம் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார். இல்லை, நான் என்ன கேட்குறேன், ஒரு திட்டத்தை வந்து நீங்கள் உருவாக்குனீங்க, இந்த திட்டத்தை வந்து யாருடைய பணத்தில் உருவாக்குனீங்க? யார் பணத்தில் உருவாக்கினீங்க? மக்களோட வரி பணம் தான். இப்போ நீங்களே உருவாக்குனா அது மக்கள் வரி பணம் தான். அப்போ மக்களுடைய வரி பணத்தில் உருவாக்கின பார்த்து அதை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அதை ஆய்வு பண்ணுறேன்னு நீங்கள் என்னமோ நீங்களே வந்து உழைச்சி எடுத்துன்னு வந்து உங்கள் தாத்தா உங்கள் அப்பா சம்பாரித்த பணத்தால் ஒரு திட்டத்தை உருவாக்கி அது எங்கள் சொத்து, நாங்கள் பட்டா போட்டு வச்சுக்கிறோம், அதில் நீங்கள் ஏன்டா கொட்டா போடுறன்ற மாதிரி கேட்குற நீ? ஏண்டா அது மக்களுடைய வரி பணம்டா தம்பி.
மக்களுடைய வரி பணத்துல நீ ஒரு திட்டத்தை போட்ட, அந்த திட்டத்தை வந்து அது சீரா செயல்படுதா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ முதலமைச்சரா அவரை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க மக்கள். அதை ஆய்வு பண்ண மாட்டாரா? அதை அப்படியே கடப்புல போட்டுட்டு நீ என்ன சொல்ற, அப்படியே மண்ணோட மண்ணா மக்கி போயிடணும் அந்த திட்டம். அதை செயல்படுத்தக்கூடாதா? அங்க நடக்கிற தவறை கண்டுபிடிக்க கூடாதா? அதை சரி செய்து மக்களுக்கு அதை எடுத்து போய் சேர்க்க கூடாதா? அதுதான் நீங்க ஓட்டு போட்டீங்க. அப்ப அதை கூட செய்யாதன்னா என்ன அர்த்தம்? நீங்க பட்டா போட்டு வச்சுக்கிறீங்களா? நாங்க வந்து கொட்டா போட்டோமா? மக்களுடைய வரி பணத்தில் உருவாக்க திட்டம், அதை மக்களுக்காக செய்யறதுக்கு முதலமைச்சர் ஓட்டு போட்டுருக்காங்க ஜனங்க. அதான் ஆய்வு பண்றாரு. அதுல என்ன குற்றம் இருக்கு? அதை போய் பெருசா பேசிட்டு இருக்க. இவங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் சொல்லும்போது, நாங்கள் ஒரு திட்டத்தை ஆரம்பித்தோம், நாங்கள் வந்து திட்டத்தை வந்து இவர் ஆய்வு பண்ணுறாரு, நாங்கள் வந்து அந்த என்னது மெட்ரோ ட்ரெயினை வந்து இது பண்ணோம், அதுக்கு அனுமதி வாங்கினோம், அதில் இவர் போகிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு சில்லித்தனமாக இல்லை பேசுகிறதுக்கெல்லாம்? சொல்லுங்கள் பார்ப்போம். மெட்ரோ ட்ரெயின் யார் நிதி ஒதுக்குந்து, யார் அரசாங்க பணம் எப்படி வருது? அந்த இன்றைக்கி கூட மெட்ரோ ட்ரெயின் வந்து சென்னையில் தமிழ்நாட்டில் வந்து அங்கங்கே பண்ணுறாங்க. மத்திய அரசு வந்து அனுமதி கொடுத்தா எப்படி கொடுத்தோம்? நம்மளுடைய வரிப்பணத்தில் கொடுக்குறான். மக்கள் தொகையை வச்சு எவ்வளோ மக்கள் தொகை இருக்குது, இந்த மெட்ரோ ட்ரெயின் திட்டத்தை வந்து உருவாக்கினா அது சரியாக வருமா, அது வருமானம் வருமா, இதெல்லாம் வந்து கணக்கிட்டு தான் வந்து வெளிநாட்டினுடைய உதவியோடு அந்த திட்டத்தை வந்து நிறைவேற்றுறாங்க. இதில் வந்து நாங்கள் செஞ்சோம் நீங்கள் போய் ஆய்வு பண்ணுறீங்க, நாங்கள் செஞ்சோம் நீங்கள் போய் ஆய்வு பண்ண, இது எப்படி ஒரு சாதாரணமாக வந்து ஒரு ஒன்றுமே அறிவே இல்லாதவங்க கூட அது மாதிரி பேச மாட்டான். ஓகே சார், இல்லையா? அப்போது இதை வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்து, முதல்ல எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்துக்கு உரியவரா அந்த உதயநிதி ஸ்டாலின்? அதை முதல்ல நீங்கள் பாருங்கள், அந்த பார்வையில் பாருங்கள், கேள்வி கேளுங்க. மக்கள்லாம் வந்து காரி காரி துப்புறான். பொதுத்தளத்தில் போய் பாருங்கள் இவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் உங்களுக்கு வந்து ஆர்எஸ் பாரதி அவரெல்லாம் வந்து அட்வொகேட்டுன்னு சொல்லுவாங்க. அவர் என்ன அட்வொகேட்? அவர் என்ன தெரியும் அவருக்கு? சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால் அந்த நடிகர் எம்ஆர் ராதா கொடுத்த பட்டம், கலைஞர்ன்ற பட்டம், அதுதான் வச்சுட்டு கடைசி வரைக்கும் கலைஞர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஆர்எஸ் பாரதி ஒரு பட்டம் கொடுத்துருக்காரு, புரியுதுங்களா? அதனால் இவங்களுடைய இந்த திமுகவுடைய வரலாறு, இவங்க இந்த திமுக கட்சியில் இருக்கக்கூடிய தலைவருடைய வரலாறு, இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை நம்ம வந்து பெருமைப்படுத்தி பேசக்கூடிய இடத்துல எதுவுமே இருக்காது. ஆனால் இவர்கள் மக்களை ஏமாற்றி, மக்களை வந்து மூளை செலவு செய்து, இவங்களுடைய இயக்கம் ஒரு பெரிய இயக்கம், நாங்கள் தான் எல்லாம் பண்ணோம், நாங்கள் தான் படிக்க வச்சோம், நாங்கள் தான் உங்களுக்கு எல்லாம் பண்ணோம், நாங்கள் தான் பிச்சை போட்டோம், நாங்கள் தான் சோறு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே சோத்துக்கு இல்லாதவங்க தான். இவனுக்கு சோத்துக்கு இல்லாத இந்த கட்சி என்ற ஒரு போர்வையில் இவங்க வந்து இன்றைக்கி கோடீஸ்வரன் ஆகி பல பேர் பல்லாயிரம் கோடியை கொள்ளடிச்சு அயல் நாட்டிலலாம் வந்து இவங்களுக்கு வந்து தொழில் இருக்குது. சரியா? அது எல்லா அந்த பணம்லாம் யாருதுன்னு சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுடைய பணம். அந்த பணத்தை முழுமையாக கொள்ளையடித்த பெருமை திமுக உண்டு. அந்த கொலைகளை தவிர்த்து நாட்டை சீரமைக்க வேண்டும் என்பதுதான் மக்கள் பார்த்து 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 இந்த 2 திராவிட இயக்கங்களும் ஒரே திருட்டு இயக்கங்கள் சொல்லி தான் இன்றைக்கு ஒரு புதிய சக்தியை மக்கள் வந்து தேர்ந்தெடுக்காங்க. அந்த சக்தியை செயல்படக்கூடாதுன்னு இவங்க சதி திட்டம் தீட்டுறாங்க, பல கருத்துக்களை சொல்கிறாங்க. அதெல்லாம் பொடி ஆக்கிட்டு மக்களுடைய எண்ண ஓட்டத்துக்கு ஏற்ற சாமானிய மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய அளவில் அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியை மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதை பொறுக்க முடியாமல் தான் இவங்களுடைய பேச்சு, ஆணவ பேச்சு, அகங்கார பேச்சு, திமிர் பேச்சு, தேவையில்லாத வந்து போலியான ஒரு பிரச்சாரங்கள், பொய்யான பிரச்சாரங்களை முன்வைக்கிறார்கள். மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், எதுவுமே ஈடுபடாது. ஓகே சார், உங்கள் சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி. பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.